வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூலை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து சற்று மேற்கே நகர்ந்து ஜார்க்கண்டை மேற்கு வங்கத்தையும் இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்த்த நிலையில் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு ராஜஸ்தானில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. மேலும் அதற்கு இடைப்பட்ட இடத்தில் உத்தரப்பிரதேசம், புதுதில்லி, பீகாரை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களும் மேலும் உள் மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 16ஆம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து நிலப்பரப்பிலும் வங்கக்கடலிலும் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சியாக சற்று வலுவடைந்து மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தெலுங்கானா, ஆந்திரா, தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூலை 19ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று வெப்பச்சலமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கு பகுதியும் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் ஓரங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதியிலும் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கணவாய் பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென்காசி, கடலூர் இந்த இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதிக்கும் லேசான தூறல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கே முன்னேறி செல்ல வாய்ப்பில்லை. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் சற்று ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கு லேசான தூறல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே சற்று குறைவான பரப்பிலே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரியலூர், பெரம்பலூர், மேலும் திருப்பத்தூர், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை இந்த இடங்களில், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்தாலும் தேனி, போடிநாயக்கனூர் இந்த இடங்களெல்லாம் முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரிக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் முன்னேறி சென்று
திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெப்பச்சலன ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கு கிழக்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பிலும், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை கிழக்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஜூலை 16ஆம் தேதி தமிழகத்தில் சற்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வளிமண்டல சுழற்சி ஒடிசா நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அங்கங்கே கனமழை. வால்பாறை, கோயம்புத்தூர், நீலகிரிக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் நாளை ஜூலை 16ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளுக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாளை ஜூலை 16ஆம் தேதியை பொறுத்தவரை உள்பகுதியில் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், விருதுநகர் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஒரு சில இடங்களில் கனமழையாகவும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூருக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வேலூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த இடங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களாம் பரவலாகவே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 16ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும், ஒரு இரு இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 17ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே தென் மாவட்டங்கள் உள்பகுதி, மேலும் வட மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 18ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு இடங்களில் கனமழை கிடைத்தாலும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் 18ஆம் தேதி காலை 10 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி 18 மணி 1 மணிக்கு பிறகு மழை தொடங்கினாலும் மீண்டும் அங்கங்கே தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி அதிகாலை காலை 10 மணி வரை கூட மழை தொடர வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துவிடும். காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு வெப்பச்சலமழை என்பது பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பில்லை. காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வெப்பச்சலமழை என்பது தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று வெப்பச்சலமழையாக வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மேலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து எப்போது வேணும்னாலும் மழை கிடைக்கும் அளவுக்கு ஜூலை 19ஆம் தேதி மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழை எப்போது வேண்டாலும் மழை சாரல் தூறல் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதி. ஜூலை 20ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில்
பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னே சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் ஒரு நல்ல மழை பொழிவாக அமையும். அதே வேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழையாக மதியத்துக்கு பிறகு தொடங்கும் மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை வரை எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை சென்னையை பொறுத்தவரை ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 21, 22ஆம் தேதி வரை 23ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஜூலை 24, 25 சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் 25ஆம் தேதி மாலைக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஒடிசாவில் ஜூலை 16ஆம் தேதி வரும் வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக வலுவடைந்து மெல்ல வட நோக்கி பயணித்து ஜூலை 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும். ஜூலை 27ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வங்கம், ஒடிசாவுக்கு இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு இடையே மேற்கு வங்கத்திலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இடைப்பட்ட இடத்தில், அதாவது ஜூலை 24ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு வந்து அது மேற்கு நோக்கி வேகமாகவே முன்னேறும். ஆனால் தொடர்ந்து இந்த நிகழ்வு வடமேற்கு வங்கக்கடலில் தொடர்ந்து நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து 27ஆம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ஜூலை 25, 26, 27 தேதி வரை தீவிரமாக இருந்து ஜூலை 28ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று முன்னேறி வருவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு அதே வழியில் தமிழகத்தில் தொடர்ந்து 25ஆம் தேதி முதல் மீண்டும் தென் மாவட்டங்கள், உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை என்பது இன்று ஜூலை 15ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டம், உள்பகுதி, வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவாக இருந்தாலும் ஜூலை 17ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதால் தென் மாவட்டங்கள், உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் வெப்பச்சலன மழை ஜூலை 25ஆம் தேதி முதல் தென் மாவட்டம், உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலனை கிடைக்கும் விதமாக வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. ஆனால் தொடர்ந்து வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்களை பொறுத்தவரை மழைப்பொழிவு தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை. ஆனால் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூலை 19ஆம் தேதி தீவிரமடையும். உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 23ஆம் தேதி வரை தீவிரமாகும். ஜூலை 24ஆம் தேதி சற்று தீவிரமாக குறைந்திருந்தாலும் ஜூலை 25ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடைந்து ஜூலை 28ஆம் தேதி வரை உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.